அன்னைக்கு வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்படியே முழுசா பூ வச்சு உங்களுக்கு பின்னாடி ஒரு கொண்டை போட்டு காமிச்சேன். நான் வாட்ச்மேன் நினைட்டேன் ஓணத்துக்கு வந்து பூக்களம் வைக்கணும்னு சொல்லி கொஞ்சம் பூ வாங்கிட்டு சொன்னேன். அவர் நிறைய ரோஸ் கொண்டு வந்துட்டாரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில். ஸோ நான் என்ன நினச்சேன், அதுக்கு டைமே இல்லை, ஈவென்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கெல்லாம் போயிட்டனால அதெல்லாம் செய்யவே முடியல. அதுக்கப்புறம் அந்த ரோஸ் எல்லாம் அப்படியே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப வருத்தமாச்சு. ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன். அப்புறம் சரி ஊசி நூல் போட்டு சாதாரணமாக பூ கோக்குறாங்கல்ல, அந்த மாதிரி கோத்து பார்க்கலாமான்னு நம்ம செஞ்சு பார்க்கலாம், கரெக்டாக வருதா இல்லையான்னு பார்க்கலாமா. இது பாருங்க, இதோட காம்பு இருக்கும் இப்படி. அப்போ இந்த காம்பு வந்து நீங்கள் இப்படி வெட்டிடணும், இப்படி இருக்கணும் ஃபுல்லாக. அப்போ தான் ஏதாச்சும் நம்ம இப்படி கம் போட்டு ஒட்டுறதுக்கும் ஆகும், இல்லாட்டினா இப்படி போட்டு கோக்குறதுக்கும், இல்லாட்டினா இது இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் எப்போதுமே நீங்கள் வந்து இப்படி இந்த காம்பு இருந்தால் இப்படி வெட்டிடுங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் வெட்டிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளான் பண்ணலாம், அது பூ கோக்குறதா இல்லாட்டினா அது ஒட்டுறதா அப்படின்னு ரெண்டையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு எப்படி கோக்குறதுன்னு தெரியல எனக்கு, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். இது நல்லா திக்கான ஒரு நீடில் பாருங்கள். இந்த திக்கான நீடிலுக்கு ஆப்போசிட்டாக வச்சு வச்சு இப்படி கோத்துடலாமான்னு பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். வருமா என்னன்னு தெரியல. ஒன்று வந்துடுச்சுன்னா அது அடுத்தது வந்து ஃபாலோ பண்ணி வந்துடும். ஆஹா, வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாமா? இப்படி பூ வந்துச்சுன்னா நம்ம கோத்து கோத்து வைக்கலாம். எப்படி கடைகள்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆமாத்தில் ஆஹா, இந்த பெட்டல்ஸ் எல்லாம் கீழே விழுகுது. இப்படியே கோத்தாலும் எப்படி வருதுன்னு பார்ப்போம். மொத்தத்தில் ஒரு வேலை செஞ்சு பார்க்குறோம், ஃபஸ்ட்டாக ஒரு க்ரியேட்டிவிட்டி. ஓகே. இது பாருங்கள், நான் ஒத்தையாக கோத்து பார்த்தேன், அப்படி கரெக்டாக வரல. இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பூவை எடுத்து அதுக்கப்புறம் இப்படி ஒரு பூவை எடுத்து இப்படி ஜாயின் பண்ணிட்டேன். அதாவது இது சென்டரில் இப்படி ஒரு குத்து குத்திட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி குத்தி இதை வந்து ஜாயின் பண்ணுறேன். ஓ, தப்பாக வருதா? பாருங்கள், திரும்பிக்குச்சு. ஓகே, அடுத்தது எடுப்போம். இது பாருங்கள், இது இப்படி எடுத்து இது இப்படி எடுத்தால் இப்படி வரணும். இது வந்து இப்படி சென்டரில் அப்படி குத்திட்டு இதையும் இப்படி சென்டரில் குத்துனீங்கன்னா இப்படி வருதான்னு பார்ப்போம். நான் இது வரைக்கும் கோத்துட்டு வந்தேன். இப்போ என்ன செய்கிறோம்னா, நார்மலாக ஒரு கொண்டை போட்டுக்கிறோம். ஓகே, நார்மலாக ஒரு கொண்டை எடுத்து சாதாரணமாக இப்படி போட்டு இப்படி பண்ணிக்கிறோம். இது ஒரு கொண்டை ஆயிடுச்சா. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பூ இது பண்ணல, இது இப்படியும் வைக்கலாம், இல்லாட்டினா இது இப்படியும் வைக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க. இதுவே பிளாஸ்டிக் பூவாக இருந்தால் கூட ரொம்ப அழகாக தான் இருக்கும், ஆனால் ஒரிஜினாலிட்டி கிடைக்காதுல்ல. எப்படி இருக்கு? சூப்பரில். இப்போ என்ன செய்யலான்னா, பேலன்ஸ் இருக்க பூவை எடுத்து இப்படி கொஞ்சம் இந்த பெட்டல்ஸ் மாத்திரம் இப்படி பிரிச்சுருங்க. இது பாருங்கள், இப்படி பிரிச்சுட்டு அதை நெட்டில் ஒட்டிட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த துளசி செடியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பட் இப்போ நம்மள்ட்ட துளசி செடி கிடையாது, அதனால் நம்ம இந்த பெட்டல்ஸ் வச்சுட்டு பண்ணலாம். ஆனால் இப்படி இந்த அழகான ரோஸை பிரிக்கும் போது ரொம்ப மன சங்கடமாக இருக்குல்ல. இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பெட்டல்ஸ் பிரிக்கும் போது. சூப்பராக இருக்குது, பிரிக்கவே மனசு வர மாட்டேங்குது. இந்த பெட்டல்ஸ்லாம் வந்து இப்படி தனியாக எடுத்து வச்சிட்டோம்ல. இப்போ வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி நெட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நெட் எடுத்துட்டு இந்த நெட்டில்
இது பாருங்கள், இதை மாதிரி இந்த ஒரு கப் அண்ட் சாசரோட ஒரு பிளேட் இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்படி வச்சுக்கணும், இல்லைன்னா இப்படி வைக்கணும். இது பாருங்கள், இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன செய்யலான்னா நம்ம இங்கே டபுள் டேப் போட்டு ஒட்ட வைக்கணும். வெயிட் பண்ணுங்கள். அன்றைக்கி நான் சொதப்பினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி ஒரு க்ளூ இருக்கிறது நம்ம கையிலேயே ஒட்டிக்குது. இது பார்த்தீங்களா, இது இப்படி ஒட்டிக்கிட்டு இதில் போய் ரொம்ப நேரம் இப்படி இழுக்குது. அதுதான் சொதப்பிடுச்சின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா இந்த பெட்டல்ஸ் எடுத்து இப்படி இதில் ஒட்டிட்டு வரணும். அது வந்து ரொம்ப டைம் எடுக்குது. அதனால் நான் பார்த்தேன் இது ரொம்ப வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் தான், அடுத்தது ஏதாச்சும் பண்ணலான்ட்டு. இதில் இப்போ எது இருக்கிறது வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லி, இல்லாட்டா இதை வந்து இப்படியே ஒட்டிக்கோங்க. இதை வச்சு இப்படி வச்சிட்டிங்கன்னா அது மேலாக வந்துடும். பேப்பர் மாத்திரம் உங்கள் கையில் வரும். பார்த்திங்களா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், சொதப்புது. அப்புறம் அந்த பெட்டல்ஸ் வந்து இப்படி ஒட்டிடலாம். அழகாக இருக்கும் இப்படி ஒட்டும்போது. இது பாருங்கள், நான் ஒட்டுவேன்னா நட முடிக்குது. அது இப்படி தான் பண்ணுறாங்க. நம்ம என்ன செய்யலாம்னா இது பாருங்க, இப்போ இந்த கப்பன் சாஸில் நெட் போட்டோமா, நெட் போட்ட உடனே இப்படி ஒட்டியிருக்கேன். ஓரளவுக்கு எப்படி ஒட்டியிருக்கோன்னா இந்த மாதிரிங்க டபுள் டேப் இப்படி போட்டு இப்படி வச்சுட்டு அதில் வந்து இந்த பெட்டல்ஸ் எடுத்து இப்படி இந்த பெட்டல்ஸ் வந்து இப்படி ஒட்டிடணும். பாருங்க, இப்படி இந்த கார்னர்லலாம் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி ஒட்டிட்டு இந்த பெட்டல்ஸ் எடுத்து இப்படி அழகாக இப்படி ஒட்டிட்டு அப்படி அழகாக இருக்கும். இப்படி தான் நான் பண்ணிகிட்டே வந்தேன் இவ்வளோ நேரம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். இதை பாருங்கள், இதெல்லாம் ஒட்டியிருக்கேன். அப்படி எடுத்து இப்படி ஒட்டிக்கோங்க. இந்த பெட்டல்ஸ் எடுத்து இப்படி ஒட்டிட்டிங்கன்னா இப்படி அழகாக வந்துடும். இப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இப்போது இது நான் கொண்டையில் வச்சு காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லா கலர்ஸும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கலர் கூட ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த கலர்ஸ்லேயும் பண்ணலாம், எல்லோலையும் பண்ணிக்கலாம். அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல் கலர் இது பிங்க்கு. இப்போ நான் வந்து என்னோடய கொண்டையில் வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கொண்டை போட்டுக்கோங்க. சின்னதாக போட்டுட்டு இப்படி பின் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஜடை பண்ணி கூட பண்ணலாம். பட் வந்து இதை வந்து இப்போ வைக்க போகிறீங்க. இதை வந்து இப்படி வைக்க போகிறோம். ஆனால் இந்த கப் அண்ட் சாஸஸை இப்படி எடுக்கணும். ஓகே, இதை பாருங்கள், மெல்லமாக இப்போது நெட்டை மட்டும் எடுக்கிறோம். பாருங்க, இப்படி எடுத்து இப்படி பண்ணி வச்சுட்டா போதும். அழகாக ஒட்டிக்கும். இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த பெட்டல்ஸு. சூப்பராக இருக்குல்ல, வெரி நைஸ். இப்படி ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்யாணத்துக்கெல்லாம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வேஸ்ட் ஆகிடும், இல்லை பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து பூ வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன கொண்டை போட்டு இந்த பெட்டல்ஸ்லாம் எடுத்து நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டாக வந்துட்டுருக்கான்னு தெரியல. இந்த ஒயிட்டாக வச்சுருக்க இந்த டபுள் டேப் தெரியுதான்னு தெரியல. ஆனால் பட் இட்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த பெட்டல்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இப்படி ஏதாச்சும் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1 day 2 daysக்கு அழகாக ஃப்ரேம் கூட பண்ணி வச்சுக்கலாம். அழகாக இருக்குல்ல, சூப்பர். சும்மா எனக்கு டைம் கிடைக்கிறனால நான் வச்சுக்கிறேன். அப்போ பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அழகாக இருக்குல்ல.